ரகதாரி சிஸ்டம்னு ஒன்று இருந்தது பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும். ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டை காட்டிட்டு ஈரான்லேருந்து பாகிஸ்தானுக்கு வர முடியும்ன்ற ஒரு செட்டப் இருந்தது. ஒரு 3 நாள் முன்னாடி அந்த செட்டப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கம்பல்சரியாக வீசா இருந்தால் தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானி பார்டர் கார்ட்ஸ். ஸோ இது எதை காட்டுதுறான்னா, அப்போ ஈரான் வழியாக ஏதோ இங்கே வந்து சப்போர்ட் நடந்துகிட்ருக்கு, சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்கட்டு. ரெண்டாவது, நேச்சர் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய வெப்பன்ஸை வந்து இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த போராட்டத்துக்கு வந்து இவங்க வந்து ஏரியா டாமினேஷன் எக்ஸசைஸ் மாதிரி தான் நடத்தியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்த பிடிச்சா ஒரு 6 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பி பின் வாங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட சத்ரபதி சிவாஜி மகாராஜோட ஹிட் அண்ட் ரன் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த ஏரியா டாமினேஷன் எக்ஸசைஸ் மாதிரி அதுக்கு மக்கள் சப்போர்ட்டும் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு இல்லாதது வந்து மக்களோட எண்ணிக்கை அவங்களுக்கு போதுமான அளவு இல்லாதனால ஹராஸ் மாதிரி தான் பண்ணுறாங்க. ஹராஸ் பண்ணுறதுன்னா அவங்கள போயிட்டு ஒரு இக்கட்டான சூழலை தள்ளிவிட்டு ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தி விட்டு விரிட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்வாங்க. அரசாங்கத்தோட வலிமையை வந்து மெதுவாக செயலிழக்க செய்துட்ருக்காங்க. ஸோ பாகிஸ்தானி கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலும் குறிப்பிட்டு பாகிஸ்தான் இராணுவத்தோட அந்த ஒரு கட்டுப்பாடும் மெதுவாக அப்படியே அரிச்சிட்ருக்கு. கீழே இருந்து பாட்டம் அப்.